கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் தேவனோடு போராட்டம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். வேதத்தில் யாக்கோபு தேவனோடு போராடியவர். ஆதார வசனம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல் 25வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனோடே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருங்கிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் யாக்கோபு தேவனோடு போராடியவர். யாக்கோபின் வாழ்நாள் எல்லாம் போராட்டமாகவே இருந்தது. தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனாகிய ஏசாவோடு போராடினார். பிறந்த பொழுது கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்து தகப்பனுடைய சேஷ்டபுத்திர பாகத்திற்காக போராடினார். பின்பு தான் விரும்பிய பெண்ணை மணப்பதற்காக 14 வருடம் கடும் வேலையில் போராடினார். தன்னுடைய மாமனாருடைய சொத்துக்கள் தனக்கு வரும்படி இன்னும் 6 ஆண்டுகள் தந்திரமாக போராடினார். பிரியமானவர்களே, எல்லா போராட்டத்திற்கும் மேலான போராட்டம் தேவனோடு போராடிய போராட்டமே. யாப்போக்கு ஆற்றின் கரையிலே கர்த்தரோடு போராடிய போராட்டத்தின் விளைவு மேன்மையா இருந்தது. அந்த போராட்டத்தின் முடிவாக யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட அவர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். எத்தனா இருந்த அவர் தேவனுடைய பிரபுவாய் மாறினார். காரணம், அந்த போராட்டத்தில் அவர் தேவனோடு கூட போராடி மேற்கொண்டார். ஹல்லேலூயா. பிரசங்கி 6வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி, தன்னிலும் பலத்தவரோடே போராட ஒருவனாலும் கூடாது. அப்படியானால் யாக்கோபு எப்படி தன்னிலேயே பலத்தவராகிய கர்த்தரோடு போராடினார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி போராடி வெற்றி பெற்றார்? பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் போராடும் போது உங்களோடு இணைந்து போராடுவதற்காக கிறிஸ்து உங்களுடைய பட்சத்தில் வந்து விடுகிறார். கிறிஸ்து மாத்திரமல்ல, உங்களோடு இணைந்து போராடுவதற்கு பரிசுத்த ஆவியானவரும் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாக்கு கடங்காத பெருமூச்சோடும் கண்ணீரோடும் மன்றாட ஆரம்பித்து விடுகிறார். திருத்துவத்தில் 3 பேர் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து போராடுகிறதுனாலே உங்களுக்கு போராட்டம் ஜெயமாக முடிகிறது. ஓசியா 12வது அதிகாரம் 3 முதல் 4வது வசனத்தின்படி, யாக்கோபு தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் அல்லது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனோடு போராடியதினால் அந்த போராட்டத்தின் விளைவாக சமாதானம் கிடைத்தது. ஏசாவோடு சமாதானமாகும்படி வழி செய்தது. பல ஆண்டு காலமாய் பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒன்றாய் இணைந்தார்கள். பிரியமானவர்களே, ராசாமங்களில் நீங்கள் தேவனோடு போராடி ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதலை கொண்டு வரும். தெய்வீக ஆசீர்வாதத்தை தரும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இணைந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடும் கண்ணீரோடும் உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வார்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றியவர் உங்களையும் நிச்சயமாகவே ஆவிக்குரியவனாய் மாற்றுவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக விளங்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க என்றால் ஆமீன் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசியாக யோபு 7வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கென்று, அதாவது பூமியில் போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெப நேரத்துல நம்முடைய வாழ்க்கைக்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்காக, இல்லை என்றால் சில காரியங்களை விட்டு நாம் விலகுவதற்காக நாம் போராடி ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனோடு போராடுகிற போராட்டத்தில் உங்களுக்கான விண்ணப்பத்தின் பதிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு இணைந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து உங்களுக்கான பதிலை அவர்கள் பெற்றுத் தருவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும். சமயங்களில், அதாவது இரவு வேளையில் ஜாமக்கார ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார்.
ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. தேவனோடு உள்ள போராட்டத்தில் நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்துடன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைகளையும் மன்னித்து அப்பா, தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்தியுங்க தகப்பனே. எந்தெந்த காரியங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டுமோ அந்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய தயவு இரக்கத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் நிரப்புங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல ஜாமக்கார ஜெபத்தை செய்து விடுதலையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் போராடி ஜெபிக்க கிருபை கொடுங்க தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நீதிமானை வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பறை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தினால் இயேசுவின் நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவர்களை மாற்றமல்ல, இவர்களுக்கு பின் வருகிற சந்ததிகளையும் ஆசீர்வாதமான சந்ததியாக மாற்றுங்க. தலைமுறை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.